அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஃபார்முலா டைப்புக்குள்ள உள்ள மேலதிக ஃபங்க்ஷன்ஸ்களை பற்றி. இதில் நாங்கள் ஏற்கனவே நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சம் ப்ராடக்ட், ஃபார்முலா டெக்ஸ்ட், எம் ரவுண்ட், ஃப்ளோர் டாட் மேத், அதே போல் சீலிங் டாட் மேத், கொஷன் மெத்தடு, எம் யூனிட்ன்ற இந்த ஃபங்க்ஷன்ஸ்களை. இதில் நாங்கள் குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ஸ்களுக்கு உதாரணமாக பார்க்குறதுக்காக சேல்ஸ் ரெக்கார்ட் புக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டேபிளை டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு இப்போ இந்த சேல்ஸ் ரெக்கார்ட் புக்கில் வந்து ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னால், ப்ரைஸ் பர் யூனிட்டையும் மற்றது வந்து சோல்ட் யூனிட்ஸையும் கொண்டு எனக்கு குறிப்பிட்ட இந்த கிராண்ட் டோட்டலை வந்து தர வேணும். அதாவது ப்ரைஸ் பர் யூனிட்ஸை வந்து சோல்ட் யூனிட்ஸால் பெருக்கி ஒரே தடவையில் எனக்கு கிராண்ட் டோட்டலை தர வேணும் என்று சொன்னால் அதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் உள்ளதா என்று சொல்லி கேட்டால் அதுக்குரிய ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த சம் ப்ராடக்ட்ன்றது. அதாவது இப்போ உங்களுக்கு எங்கே கிராண்ட் டோட்டல் தேவையோ அங்கே ஈக்குவல் சம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுன்ற சிண்டாக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அரே 1, அரே 2, அரே 3 அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இப்போ எனக்கு இங்கே 2 அரேஸ் இருக்கிறதால நான் ஃபர்ஸ்ட்டு அரே 1 வந்து தெரிவு செய்கிறேன். அதாவது குறிப்பிட்ட இந்த ப்ரைஸ் பர் யூனிட்டை வந்து நான் தெரிவு செய்கிறேன் ஃபர்ஸ்ட் அரேயா. கமா வச்சேன்னு சொன்னால் இப்போ என்ன செய்ய போதுன்னு சொன்னால் எனக்கிட்ட அரே 2 கேட்கும். ஸோ அரே 2 வந்து என்னவா இருக்கணும் எனக்குன்னு சொன்னால் சோல்ட் யூனிட்ஸ், அதாவது எத்தனை யூனிட்ஸ் வந்து சோல்ட் ஆகி இருக்குது கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு கிராண்ட் டோட்டலை தந்துடும். ஸோ அப்போ இதுக்கு வந்து நாங்கள் இந்த கிராண்ட் டோட்டலை நார்மலாக எப்படி காண்றேன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கேன். என்ன செய்வோம்னு சொன்னால் ஒவ்வொரு செல்ஸையும், அதாவது ஒவ்வொரு கொலமுக்குள்ளே இருக்கிற அந்த அல்லது ஒவ்வொரு ட்ரோவில் இருக்கிற டேட்டாவையும் வந்து நாங்கள் செல்ஸ் வையாக பெருக்குவோம். உதாரணமாக இப்போ ஃபர்ஸ்ட் செல்லை வந்து செகண்ட் செல்லால் நாங்கள் பெருக்கி அதுண்ட டோட்டலை இங்கே கண்டு திரும்ப அந்த டோட்டலை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சம்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நாங்கள் எங்களோட கிராண்ட் டோட்டலை காண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த சம்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணக்குள்ள என்ன செய்வோம், நாங்கள் குறிப்பிட்ட அந்த ஏரியா அப்படியே தெரிவு செய்து கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சம் ஃபங்க்ஷன் வந்து டோட்டலாக தரும். ஸோ இவ்வளோ வேலையை செய்கிறதுக்கு பதிலாக நாங்கள் ஒரே தடவையில் எடுத்துக்கொள்றதுக்கு குறிப்பிட்ட இந்த சம் ப்ராடக்ட்ன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட். ஓகே, இப்போ உதாரணமாக இவ்வாறான சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட இந்த செல்ஸ்களுக்குள்ள என்ன ஃபார்முலா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சில சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பார்க்க வேண்டிய தேவை இருக்கலாம். அவ்வாறான ஒரு தேவை இருக்குமா என்று சொன்னால் நீங்கள் இந்த ஃபார்முலா டெக்ஸ்ட்ன்ற குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனை பாவித்து உங்களோட அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லி அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த ஃபார்முலா டெக்ஸ்ட்டுக்குரிய சிண்டாக்ஸை பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ எங்கே இருக்கிற செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபார்முலாவை நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அந்த செல் அட்ரஸை தெரிவு செய்து கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த செல்லுக்குள்ளே என்ன ஃபார்முலா எழுதப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது என்னென்னு சொன்னால் மட்டம் தட்ட வேண்டி இருக்கும். மட்டம் தட்ட வேண்டி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த எம் ரவுண்டுன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் பாவிக்கலாம். இது எப்படி வேலை செய்யுமென்று சொன்னால் இப்போ நாங்கள் நார்மலாக மட்டம் தட்டுறது வந்து 10.5 சொல்லி போட்டோம்னு சொன்னால் நாங்கள் 11க்கும் அதே போல் வந்து 10.4 4 போட்டோம்னு சொன்னால் 10க்கு மட்டம் தட்டி பார்க்குறது. ஸோ இப்படி மட்டம் தட்டி பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் எம் ரவுண்டுன்ற இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் பாவிக்கலாம். இதுக்கு உதாரணமாக பார்க்க போறீங்கன்னா ஈக்குவல் எம் ரவுண்ட் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. நம்பர் மெத்தட் வந்து மல்டிபிள்னு சொல்லி இதை வந்து 2-3 விதமாக பாவிக்கலாம். உதாரணமாக நம்பர் வந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்போ 10.45 என்று சொல்லி இதுண்ட மல்டிபிள் வந்து எவ்வளவா இருக்க வேணும். உதாரணமாக 1 சொல்லி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதுண்ட மட்டம் தட்டல் ஒன்றின் பேஸில் வந்து அடியில் வந்து மட்டம் தட்டக்குள்ள எத்தனையாக இருக்குமெண்டா 10ஆக இருக்கும். இதே இடத்தை நீங்கள் இப்போ வந்து இந்த 10.45 சொல்லி எடுத்துக்கொண்டு பேஸ் 1ஆல் மட்டம் தட்டினீங்களா என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் 11 இருக்கும். ஸோ இப்படி வந்து நீங்கள் மட்டம் தட்டலுக்கு குறிப்பிட்ட இந்த எம் ரவுண்டுன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். இப்போ இது வந்து உதாரணமாக ஃப்ளோ மெத்ன்றதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு மட்டம் தட்டுறது தான். ஆனால் இது பேஸின் அடிப்படையில் நியரஸ்ட் லெஸ் வேல்யூவை வந்து பார்க்குறது. அதாவது இப்போ குறிப்பிட்ட ஒரு வேல்யூஸுக்கு அடுத்ததாக குறைந்ததில் எந்த வேல்யூஸ் இருக்குதோ அந்த வேல்யூஸை நாங்கள் எடுக்கிறதுக்கு அப்போ தசத்து அவளையும் கழித்து அதுக்கு அடுத்ததாக உள்ள என்ன வேல்யூஸோ அதை எடுக்கிறது குறிப்பிட்ட இந்த ஃப்ளோர் டாட் மெத்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். உதாரணமாக பார்க்க போறீங்கன்னா ஈக்குவல்
floor.math அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த சின்டாக்ஸ் நம்பர் மற்றது வந்து சிக்னிஃபிகன்ஸ் சொல்லி கேட்கும். ஸோ அதில் மோடும் இருக்குது. இதில் இப்போ நம்பர் வந்து என்ன உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 10. இப்போ கொமா வைத்துட்டு சிக்னிஃபிகன்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ இதில் நம்பரை வந்து நம்ம இன்னும் ஒன்று ஆட் பண்ணுறோம். 10.42 கமா வைத்து இதை சிக்னிஃபிகன்ஸ் 1 சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணினா என்ன பண்ணேன்னு சொன்னால் எனக்கு 10 தரும். இதே இடத்துல நான் 10.62 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வேஸ் பண்ண கொடுத்து என்ன பண்ணேன்னு சொன்னாலும் 10 தரும். அப்போ இதை என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த நியரஸ்டாக இருக்கிற லோவஸ்ட் நம்பரை வந்து உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி தரும். அப்போ தசத்துக்கு பின்னால் இருக்கிற நம்பரை கவுண்டிங்கில் இருந்து எடுத்து உங்களுக்கு நம்பரை வந்து என்னென்னு சொன்னால் ஃபுல் டிஜிட்டுக்கு வந்து தரும். ஸோ இதுக்கு வந்து இந்த floor.math வந்து நீங்கள் பாவிக்கலாம். இதே இடத்துல இன்னும் ceiling.math என்று சொல்லியிருக்கு. இப்போ இந்த floor.math ceiling.math எல்லாம் வந்து என்னத்துக்கு பாவிக்கிறதுன்னு சொன்னால் நார்மலாக வந்து ட்ராவிங்கள் பண்ணக்குள்ள வந்து தசத்து அடிப்படையில் நம்பர்ஸ் எல்லாம் அதாவது தசம இலக்கங்களில் தான் வந்து அதிகமான ட்ராவிங்ஸை வந்து செய்வாங்க. ஒவ்வொரு கோனருக்கும் வந்து ஒவ்வொன்றும் தசத்தில் வரும். அதனால் இந்த floor.mathகள் வந்து அந்த சந்தர்ப்பத்தில் இலகுவாக இருக்கும். இப்போ சீலிங்குக்கு பார்க்க போறீங்கன்னா ஈக்குவல் சீலிங் என்று சொல்லி இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அப்போ ஹையஸ்ட் நம்பரை வந்து பார்க்கணும். அதே போல் அதாவது floor.math வந்து லோவஸ்ட் நியரஸ்ட் நம்பரை தந்த மாதிரி இது வந்து ஹையஸ்ட் அப்பா இருக்கிற அதாவது கூடுதலாக இருக்கிற அந்த நியரஸ்ட் நம்பரை வந்து தரும். இதில் உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 10.56 என்று சொல்லி டைப் பண்ணிட்டு கமா கொடுத்து 1 கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் BS1 என்று சொல்லி கொடுத்து விட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 11 தரும். அப்போ இது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ குறிப்பிட்ட 10க்கு மேலே போனால் அதை 11 சொல்லி தான் எடுக்குங்க. இப்போ 10.16 சொல்லி கொடுத்தீங்கன்னாலும் 11 தரும். அப்போ 10க்கு மேலே போனால் 11 அப்படின்ட்டு சொல்லி எடுக்கும். floor.math வந்து 10க்கு 11 என்று சொல்லி இல்லை அப்படின்ட்டு சொன்னால் 10 என்று சொல்லி எடுக்கும். அப்போ ஒவ்வொரு ஃபுல் வேல்யூஸையும் வந்து இது வந்து எடுக்கிறதால இப்போ எங்களுக்கு இலகுவாக பார்க்க வேணும்னு சொன்னால் இப்போ தசம இலக்கங்கள் இவ்வாறான சில ட்ராவிங்ஸ்களில் பார்த்தீங்கன்னா இப்படியான தசம இலக்கங்கள் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ 0.6512 என்று சொல்லி இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் கல்குலேட் அதாவது கல்குலேட் பண்ண போகிறீங்க 0.1 என்ற பேசிக்ன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாதிரி இது கல்குலேஷனை தரப்போகுதுன்னு சொன்னால் சீலிங்ஸ் வந்து அப் பண்ணி 0.65 இருக்கிறதால ஸோ 6க்கு அடுத்ததாக வரப்போகிறது வந்து 7 இருக்கும். ஸோ அது வந்து தர உங்களுக்கு ஃபுல் வேல்யூ வந்து 0.7 இருக்கும். ஸோ இப்படி வந்து மட்டம் தட்டி தரும். ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் இது கொஷன். இந்த கொஷன்ன்ற ஃபங்க்ஷனை என்னதுக்கு பாவிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னால் உள்ளடக்கம் அதாவது இப்போ நாங்கள் உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஈக்குவல் 10/3 என்று சொல்லி டைப் பண்ணு சொன்னால் அதாவது 3.33 அப்படின்ட்டு சொல்லி தரும். அப்படி இல்லாமல் 3 எத்தனை முறை குறிப்பிட்ட இந்த இலக்கத்தில் அடங்குதுன்னு சொல்லி பார்க்க வேணும் உள்ளடக்கத்தை நீங்கள் பார்க்க வேணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த கொஷனை பாவிக்கலாம். அப்போ ஈக்குவல் கொஷன் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் நியூமரேட்டர் மற்றது டினாமினேட்டர் அப்படின்ட்டு சொல்லி போட்டு 2 சின்டாக்ஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நியூமரேட்டர் உதாரணத்துக்கு 10 சொன்னால் டினாமினேட்டர் வந்து உதாரணத்துக்கு 3 சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு இப்போ 3 10ல் எத்தனை முறை அடங்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ எத்தனை முறை அடங்குன்னு சொன்னால் 3 முறை அடங்கு. அதே இடத்த இப்போ 15 சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 15 சொல்லி தரும். ஆனால் இங்கே இப்போ 10 கொடுக்கக்குள்ள மிகிதமாக இருக்கிற ஒன்றை வந்து எங்களுக்கு விடையாக தராது. அப்போ குறிப்பிட்ட வேல்யூவில் மொத்த வேல்யூவில் வந்து இந்த டினாமினேட்டர் வந்து எத்தனை முறை அடங்குதோ அதைத்தான் தருமே தவிர மிகுதியை தராது. இப்போ மிகுதியை தரவேன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே இன்னும் ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துருக்கோம். அது என்னென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு குறிப்பிட்ட மொட் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ உதாரணம் இங்கே வேணும்னு சொன்னால் இதுக்கு ஆப்போசிட்டே ஈக்குவல் அல்லது இதில் இருக்கிற இன்னும் ஒரு வேலையை நாங்கள் செய்கிறதுக்கு மொட் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை இது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இதுக்குள்ளே டைப் பண்ணி 10, டிவிஷன் வந்து 3 சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மொட்ன்ற ஃபங்க்ஷன் என்னத்தை செய்யுமென்று சொன்னால் உள்ளடங்கிறத விட்டு மிகிதமாக உள்ளத்தை வந்து தரும். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10 3ஆல் பிரிக்கப்பட்டு வார மிகுதி வந்து 1 இருக்கும். இது வந்து 10 3ஆல் பிரித்தா எத்தனை முறை 3 10ல் அடங்குதுன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட வேல்யூஸை தரும்.
அதே போல் இன்னும் ஃபங்க்ஷன் இருக்குது வந்து என்னென்னு சொன்னால் எம் யூனிட். இந்த எம் யூனிட் என்று சொன்னால் யூனிட் மேட்ரிக்ஸ். இந்த யூனிட் மேட்ரிக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் என்னத்துக்கு பாவிக்கலாமேடா, உதாரணம் இந்த எக்ஸல் சீட்டை பயன்படுத்தி நீங்கள் குறிப்பிட்ட ஒரு யூனிட் மேட்ரிக்ஸை வந்து பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த எம் யூனிட்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு குறிப்பிட்ட இந்த இதில் வந்து ஒரு யூனிட் மேட்ரிக்ஸை பார்க்க போகிறீங்க என்று சொன்னால் ஈக்குவல் யூனிட் எம் யூனிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி போட்டு டைமென்ஷனை கொடுங்க. அப்போ என்ன டைமென்ஷனில் பார்க்க போகிறீங்க, உதாரணமாக 3 டைமென்ஷனை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் 3 டைமென்ஷனை பார்க்குறதுக்கு 3 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 3 டைமென்ஷனை அது தரும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த 3 டைமென்ஷனை. ரைட். ஸோ இப்படி இதுகளை நாங்கள் காண்றதுக்கு அல்லது இதை ட்ரா பண்ணுறதுக்கு இந்த எம் யூனிட்ன்ற ஃபங்க்ஷனை நீங்கள் பாவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இன்றைக்கு பார்த்த இந்த ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் Comtachers இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் இந்த சேனலை பார்த்தமைக்கு நன்றி. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனையும் அமர்த்தி வைங்க. நான் அடுத்ததாக வெளியிட போகிற வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த டியூட்டோரியலில் பார்த்தமைக்கு மீண்டும் நன்றி. தேங்க்யூ.